வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நல்ல ஒரு சுவையான வத்த குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வத்த குழம்புக்கு நீங்கள் அப்பளம், வடகம், அதே மாதிரி பொரியல் சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி இது சுரக்காய் தோல் துவையலோடையும் வடகத்தோடையும் வச்சு சாப்பிட போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வகையான குழம்பு வெரைட்டிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வத்த குழம்பு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மண்பானையில் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் குழம்பு வைக்கிற பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வத்த குழம்புக்கு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இதிலே கொஞ்சமாக கறி வடகம் சொல்லுவாங்க இல்லையா, வெங்காய வடகம், அதையும் சேர்த்துக்கோங்க. அது இல்லைன்னா நீங்கள் எதுவும் யோசிக்க வேணாம், கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் மட்டும் சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. இது எல்லாமே இந்த மாதிரி பொரிஞ்சு செவக்கணும். அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சுண்டைக்காய் வத்தல் சேர்த்துருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மணத்தக்காளி வத்தல் சேர்த்துருக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன வத்தல், கொத்தரங்காய் வத்தல், மற்ற காய்கறிகள் வத்தல் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது ஒரு நல்ல எண்ணெயிலேயே ஒரு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்ல ஒரு கலர் சேஞ்சாக வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு 10 வெள்ளைப்பல்லு பூண்டை முழுசாகவே சேர்த்து இதோடையே சேர்த்து வதக்கிக்கலாம். அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு அரை கப் அளவுள்ள சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினது சேர்த்துருக்கிறேன். இது கொஞ்சம் பெருசாக இருந்தனால நான் பொடியாக நறுக்கிக்கிட்டேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே முழுசாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் இதில் நல்லா வதங்கி நல்லா ஒரு கோல்டன் கலரில் வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் மட்டும்தான் இதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா மட்டும் பெரிய வெங்காயம் போட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் குழம்பு பொடி வச்சுருந்தீங்கனாலும் அதுவும் இதோட 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது இந்த எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் வதக்குனீங்க அப்படின்னா அதோட பச்சை வாசனை போயிடும். என்னோடய சாம்பார் பொடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக நான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறேன். இதில் ஒரே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துருக்கிறேன், தனி மிளகாய்த்தூள். நீங்கள் காரம் உங்கள் குழம்பு பொடியில் கரெக்டாக இருந்துச்சுன்னா இது அவசியம் கிடையாது. அதையும் இதோட சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ ஒரு பெரிய எலும்புச்சம்பள சைஸில் புளியை எடுத்து நல்லா 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து வச்சதை இப்போ நம்ம இதில் சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது குழம்பு. அதனால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க போகிறேன் நான். ஊற்றிட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு இது கொதித்து நம்ம புளி போட்டிருக்க மசாலாவோட பச்சை வாசனை போய் குழம்பு திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வர அளவுக்கு வேகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கணும். அதை ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு குறைன்னு அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு 1/4 கப் அளவுள்ள தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சோம் அப்படின்னா நம்ம பால் எடுக்கிற அளவுக்கு நம்மளோட பால் இந்த அளவுக்கு ரெடியாக எடுக்கும். இதை ஒரு ஸ்ட்ரெயினரில் வச்சு நல்லா பாலை மட்டும் தனியாக வடித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ குழம்பு பார்த்துடலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு திக்காக எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் தேங்காய் பால் ஊற்றணும். சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் பால் ஊற்ற பிடிக்கல அப்படின்னா அந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சமாக வெல்லம் போட்டுட்டு இறக்கிடலாம். இப்போ தேங்காய் பாலை ஊற்றி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வந்துருச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். தேங்காய் பால் ஊற்றுனனால நான் வெல்லம் சேர்க்கலை. சப்போஸ் உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெல்ல பொடி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். நம்மளோட ரொம்ப டேஸ்டான வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ வத்த குழம்பு இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.